அன்பு நண்பர்களே, அதாவது உங்க கொட்டி போன முடிய என்னால திருப்பி தர முடியும். எப்படி? அதுதான் சீக்ரெட். ஈஸியா சரி பண்ண முடியும். என்னென்ன வழிகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு முடி கொட்டி போச்சு. எதனால கொட்டி போச்சு? நான் ஹெல்மெட் போட்டேன் அதனால கொட்டிச்சுங்களா? அதெல்லாம் கிடையாது. உங்க உடம்புல தண்ணீர் சத்து இல்ல. உங்க உடம்புல தண்ணி சத்து இல்ல. அதனாலதான் முடி கொட்டுச்சே தவிர வேற எந்த சத்தும் பிரச்சனையும் கிடையாது. தண்ணீர் சத்தை நீங்க சரி பண்ணீங்கன்னா உங்க முடி திருப்பி முளைக்கும். நம்பிக்கையா இருங்க. எந்த மோசமான இருந்தாலும் முளைக்கும். சில பேருக்கு சீக்கிரம் முளைக்கும், சில பேருக்கு லேலாகும். வலிக்கையுடைய டியூரேஷன் நம்ம மக்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் முடி கொட்டி இருக்கும். ஆனா 10 நாள்ல முடி வளரணும்னு ஆசைப்படுவாங்க. அது சாத்தியம் இல்லை. அதாவது ஒரு வருஷம் 6 மாசம் அதுக்கு முன்னாடி கொட்டவனுக்கு 10 நாள்ல வர சாத்தியம் இருக்கு, 20 நாள் சாத்தியம் இருக்கு. ஆனால் முடி கொட்டி 15 வருஷம் ஆச்சு, அவனுக்கு நிச்சயமா ஒரு 6 மாசத்துல எங்களால 100% கொடுக்க முடியலனாலும் 80% வரை கொடுக்க முடியும். அது எங்களால முடியும். அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணணும். பித்தம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இன்னொரு கவலையான ஒரு விஷயம் சொல்றேன். 2 பசங்க, ஒரு பசங்க 14 வயசு, இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா 19 வயசு, தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. எதனால? முடி போயிடுச்சேன்னு. அத பைத்தியக்காரங்க செய்யாதீங்க, அந்த வார்த்தையெல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து. எதுக்காக செய்யணும்? என்ன காரணம்னா, அவங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்க, என்னை ஸ்கூல்ல டீஸ் பண்றாங்க, முடி இல்லாதவன், வழுக்கதல, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணன்றான். தயவு செய்து நண்பர்களே, முடி போனாலோ யாராவது மொட்டை அடிச்சு வந்தாலோ தயவு செய்து யாரையும் பழிக்காதீங்க. அது எல்லாருக்கும் பாதிக்கும், அவன் வாழ்க்கை பாதிக்கும். அதனால என்கிட்ட கேட்கறாங்க, ஒரு சூசைட் அட்டன் பண்ணிட்டு வந்தார். எங்க அப்பா சொல்றாரு, எனக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணியிருக்கேன், 2.5 லட்சம் வரை செலவு பண்ணியிருக்காரு முடிக்காக. அவர் ஒரு வாகன ஓட்டுநர். அவர் சம்பாதிக்க காசெல்லாம் பையனுக்காக செலவு பண்றாரு. செத்து போயிடுவானே, என் பையனுக்கு முடி போயிடுமேன்னு இப்ப அந்த பையனை வரவழைச்சு நான் முடி கொடுத்துருக்கிறேன். அந்த பையனோட வீடியோ நிச்சயம் போடும் உங்களுக்கு, சரிங்களா? பாருங்க. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, முடி போனா திருப்பி கொடுக்க முடியுங்க, கவலைப்படாதீங்க. பல பேருக்கு முடி போனதுனால கல்யாணம் ஆகல. அது ஒரு பெரிய 42 வயசுல நிக்கிறாங்க, சார் முடியலன்னு. சில பேர் பாருங்க, முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டோம், முதல் மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் முடி இல்ல, 2வது மனைவிக்கு முடி வேணும்னு கேட்டு வர்றாரு, கல்யாணம் ஆகல, முடி இல்லாதனால. அவங்களுக்குமா நம்ம சரி பண்ணி தரோம், இயற்கையான வழியில, எந்த விதமான பக்க விளைவும் இல்லாம இயற்கையா எங்களுடைய தயாரிப்பான எங்களுடைய ஹேர் ப்ரோ ஆயில்ஸ் வச்சியோ எங்களுடைய தெரப்பியை வச்சியோ தான் பண்றோம். இதுல வேற எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன் எதுவுமே இல்லை, இயற்கை வழி. ஈவன் நீங்க டிரான்ஸ்பிளான்ட்ல ஃபெயிலியர் ஆன கேஸை கூட நாங்க சரி பண்ணி தரோம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துலையும் முடி திருப்பி வர வைக்கிறோம். அதாவது கொட்டி போன இடத்துல கூட வர வைக்கிறோம். டிரான்ஸ்பிளான்ட் புடுங்கின இடத்துல இல்லை, நட்ட இடத்துல பக்கத்துல முடி வளைக்க முடியும். அதனால ஹேர் ப்ரோவை பொறுத்தவரையும் நாங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் இந்த மருத்துவம் வேணும்னா, இந்த ட்ரீட்மெண்ட் வேணும்னா, இந்த தெரப்பி வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.